Hello viewers, இன்னைக்கு பார்க்க போறது One Piece episode 1128 part 2. பண்ணா போன பாட்டுல திடீர்னு அந்த சாட்டன் அவரோட பவரை யூஸ் பண்ணும்போது அந்த இடத்தை சுத்தி இருந்த அத்தனை பேருமே ரியாக்ட் பண்ணாங்களே. மேகம் கருப்பாகுது, வானம் இருட்டாகுது, ஓ எல்லாம் ஒண்ணுதானோ. அத்தனை பேருமே பீதி ஆகுறாங்க, என்னடா நடக்க போகுது, ஏதோ நம்மள அட்டாக் பண்ண வருது போலேன்னு. அப்ப அந்த சாட்டன் பேசிபிஸ்டாஸ் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லுவாரா. உடனே எல்லாம் சைலண்ட் ஆயிருங்க. ஏன்னா பேசிபிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் கொடுக்கறதுலயே சுப்பீரியர் பவர் உள்ள ஆள் யாருன்னு பார்த்தா எல்டர்ஸுங்க தான். அப்படி இருக்கும்போது வேகா பங்கே ஆர்டர் கொடுத்தாலும் அந்த ஆர்டரை ஓவர் ரைட் பண்ற பவர் எல்டர்ஸ்க்கு இருக்குது. சோ ஆர்டர் கொடுத்து ஒரு வழியா ஸ்டாப் பண்ணியாச்சு. இது தெரிஞ்ச உடனே வேகா பங்குகள்லாம் அள்ளு விடும். ஏன்னா பேசிபிஸ்டாஸ் தான் இவ்வளவு நேரம் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதுங்க ஸ்டாப் பண்ணிருச்சுங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிரும். உடனே அட்லஸ் இருந்துட்டு பேசிபிஸ்டாஸ் நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கத்தி பாப்பா, எதையுமே அதுங்க கேட்கற மாதிரி இல்ல. அப்பந்தான் அவளுக்கே தெரிய வருது நம்மளுக்கு மேல பவர்ல இருக்க ஆள் தான் இதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்கன்னு. அப்ப யாரு 5 எல்டர்ல ஒரு ஆள் தானே. ஐயோன்னு சொல்லி பதறிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒன்னு என்டர் ஆகுது. அந்த இடமே கலவர பூமியாவும். நேவியாலையிலே பார்த்துட்டு யார் இது, புது எனிமியா, என்ன நடக்க போகுதுன்னு அப்படியே பார்த்து பயந்துகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சூறாவளி உருவாகி அதுக்கு நடுவுல பென்டாகிராம் ஒன்னு உருவாகும். அதை பார்த்துட்டு எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. இனி இதுக்கு மேல கிரவுண்ட்ல போயிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தான் ஆபத்து. அதனால வேகா பங்க் அப்படியே வண்டியை ஸ்கைல ஓட்டிட்டு கிளம்பிடுவாரு. அப்பந்தான் டோபர்மேன் நேவி ஐலாண்ட்ல இருக்க எல்லாத்துக்கும் அலர்ட் கொடுப்பான். 5 எல்டர்ல ஒரு ஆளான செயின்ட் சாட்டன் எக்ஹெட் ஐலாண்ட்ல லேண்ட்ஃபால் பண்ண போறாரு. பெரிய பெரிய ஆபீசர்ஸ்ங்களை தவிர மத்தவங்க எல்லாருமே அங்க இருந்து தள்ளி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அலர்ட் பண்ணுவான். அத்தனை பேருக்குமே ஷாக்கு. 5 எல்டர்ல ஒரு ஆள் இங்க இருக்காரான்னு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டே ஒன்னு நடந்துகிட்டு இருக்கும். வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு சீனுன்னு தெரியல. இங்க வேகா பங்குக்கும் தூக்கி வாரி போடுது. அப்போ 5 எல்டர்ஸ்ல ஒரு ஆளு நிஜமாவே இங்க வந்துட்டானான்னு. அவங்க தான் இந்த உலகத்திலேயே ஹையஸ்ட் அத்தாரிட்டி. ஜுவல்லரி பாணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உதற ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, பஞ்சாயத்து பெரிய லெவல்ல போயிட்டு இருக்குதுன்னு. அப்ப நம்ம ஆளுங்க மேல இருந்து கீழே இருக்க அந்த பென்டாகிராம பாப்பாங்க. அது நடுவுல ஏதோ ஒரு உருவம் ஒண்ணு உருவாகும். அது உருவாகிறத பார்க்கும் போதே கொஞ்சம் கர்ண கொடூரமா தான் இருக்கும். கடைசியில ஏதோ பெரிய சைஸ் சிலந்தி மாதிரி வந்து நிக்கும். அதை பார்த்துட்டு என்ன இது மான்ஸ்டரா அப்படின்ட்டு ஒரு சோல்ஜர் சொல்லிடுவான். அது வேற யாரும் இல்ல, அந்த சாட்டன் தான். லைட்டா ஒரு லுக் மட்டும் தான் விடுவான். அங்கே அந்த சோல்ஜர் பவர் தாங்க முடியாம மயக்கம் போட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் தான் அவனோட முழு உருவத்தையே காட்டுவாங்க. எதை தண்டி கைடோவையே கதற விடுற அளவுக்கு ஒரு உருவம். ஓ மை காட், இப்படி ஒரு மான்ஸ்டரான்னு நம்மளுக்கு பார்த்து பயந்துகிட்டு இருக்கும்போது மேல ஒரு வெளிச்சம். என்னடான்னு பார்த்தா கிசரு லைட்டை வச்சு அட்டாக் பண்ணுவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். என்ன கிளவுட்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஓட்டையா போட்டு விட்ட உடனே சப்போர்ட் இல்லாம கீழே வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமுக்கு போது லூஃபி இருந்துட்டு டே கிசரு சண்டை உனக்கும் எனக்கும் அங்க என்னடா வாடா சண்டை போடலான்ட்டு சண்டைக்கு வருவான். ஆனா கிசருக்கு தெரிஞ்சு போச்சு லூஃபி அவனோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டான்னு. பிராங்கி கத்திட்டே தான் கீழே விழுவான். லூஃபி ஏதாச்சும் அவனை பண்ணு விட்டுறாதேன்னு. லூஃபி ஒரு கை பாத்துறேன்ட்டு கையை வச்சு அட்டாக் பண்ண போவான். ஆனா ஜஸ்ட் மிஸ் நம்ம பையில பொழந்திருப்பான். அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பான்னு வைங்க. அதுல ஒரு பஞ்சு பாத்தீங்கன்னா கிசரு தலையிலேயே கரெக்டா இறக்கிடுவான். அவனுக்கே லைட்டா கதி கலங்கிரும். எப்படி நம்மளு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கத அந்த சாட்டன் பார்த்துட்டு இது நிக்கா வாச்சே அப்படின்ட்டு ஷாக்ல பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு அந்த நிக்கா கார்டு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். இப்ப என்ன ஒரு கெட்ட விஷயம்னா நம்ம பையன் அடிச்சு முடிச்ச உடனே அவனோட லிமிட் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே பலூன்ல காத்த புடிங்கி விட்ட மாதிரி புஷ்னு போவான் பாருங்க. சொல்ல போனா வயசான கிழமை மாதிரி ஆயிருப்பான். இங்க நம்மளுக்கு மேல இருந்து கீழே வந்து விழுந்தாங்கல்ல, லைட்டா அடிதான். ஆனா சொல்ற அளவுக்கு பெரிய காயம்லாம் இல்ல. கரெக்டா அங்க சாட்டன் வந்துருவான். அத்தனை பேருக்கு அப்படியே அடிவயிறு கலக்கும். அவன் என்னடான்னா அவன் கொடமிளகா சைஸ் மூக்க வச்சுக்கிட்டு என்ன வேகா பங்கு இன்னுமே நீ உயிரோட தான் இருக்கியா, செத்துட்டேன்னு நினைச்சேன், இன்னும் சாகலையாமா. அவனை பார்த்தோன்னா பாணி பாத்தீங்கன்னா அப்படியே நடுங்குவா. அவ அவங்க அப்பாவோட மெமரியை பார்த்தால அதுல இவங்களை பத்தி ஏதோ ஒன்னு பாத்துருக்கா போல. சில பல பிளாஷஸ் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். அப்படி அதை யோசிக்க யோசிக்க அவளுக்கு வெறி அதிகமாயி நம்ம சஞ்சய தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடி போய் அங்க இருக்க கத்தி எடுத்துட்டு போனவ அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பாத்துக்கிட்டே போய் ஒரு ஜம்ப் அடிச்சு ஒரே சொருகு. அதுவும் சாட்டன்னு கத்திக்கிட்டே தான் சொருகுவா. இவன் தான் அவங்க அப்பா குமா வாழ்க்கையில விளையாண்டு இருக்கான் போல. அதனால கடுப்பாயி ஒரு சொருகுன உடனே ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்கும். சாட்டனே எதிர்பார்க்கல. அந்த டைம் பாணியோட மூஞ்ச பாக்கணுமே, அப்படி ஒரு வெறி. என் அப்பாவை இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு. சாட்டனை நார்மலா பார்த்ததுக்கே நாக்கு தள்ளுற மாதிரி பண்ணிட்டான். இப்போ உலகத்துல ஹையஸ்ட் அத்தாரிட்டியான அவனையே போய் அட்டாக் பண்ணிட்டான். இனி இதுக்கப்புறம் அவன் என்னென்ன பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.